இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாய் வாழ்ந்த பொழுது அவர் எப்படிப்பட்ட ஒரு வீட்டிலே குடியிருந்தார், அவர் எப்படிப்பட்ட வீட்டிலே வாசம் பண்ணினார் என்பதை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அவருடைய வீடு எங்கே இருந்தது, அவர் எங்கே இருந்து ஊழியத்தை தொடங்கினார், அவருடைய வீடு எவ்வளவு பெரியதாக இருந்தது, அந்த வீடுகள் எவ்வளவு வசதிகள் நிறைந்த ஒரு வீடாக இருந்தது, அதில் எவ்வளவு கொள்ளளவு பிடிக்கும், எவ்வளவு பேர் அதில் தங்கலாம் என்பதை குறித்தெல்லாம் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். எத்தனை பேர் பார்க்கலாம் நினைக்கிறீங்க? ஏன் பாஸ்டர், ஆண்டவர் இந்த பூமியில் வாழும் பொழுது வீட்டில் தான் குடியிருந்தாரா? அப்படி ஒன்றும் எனக்கு தெரியலையே. வீட்டிலையா குடியிருந்தார்? பிறந்தார், வளர்ந்தார், அவங்க அம்மா வீட்டில் அங்கே இருந்தார், அது ரைட், ஏதோ ஒரு வீட்டில் இருந்திருக்கலாம். இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு வந்ததுக்கு பிறகு அவர் ஒரு வீட்டிலே இருந்தார், ஒரு வீட்டிலே குடியிருந்தார்? எனக்கு அப்படி ஒன்றும் தெரியலையே. அப்படியே போனார் ஊழியத்துக்கு, அப்படியே ஒரு கிடைச்ச இடத்துல படுத்து தூங்கிக்கிட்டார். அங்கே யாரோ ஒரு வீடு கொடுத்துருப்பாங்க, ஒரு திண்ணையை கொடுத்துருப்பாங்க, ஏதோ ஒரு ஆலமரம் கிடச்சிருக்கும், ஒரு அரச மரம் கிடச்சிருக்கும், ஏதோ ஒரு பிஞ்ச பாயில் படுத்து தூங்கி அப்படி எந்திரிச்சிட்டு அங்கிட்டு பக்கத்தில் கம்மாயில் குளிச்சுட்டு, இல்லை என்ன ஒரு மாதிரியா பார்க்குறீங்க, குளிச்சுட்டு அப்படியே அந்த 3.5 வருஷத்தையும் அப்படியே ஓட்டியிருப்பார். அப்படித்தானே எனக்கு என்னமோ பார்க்கும்போது தெரியுது. அவர் ஒரு வீடை வாங்கி ஒரு வீடை பிடிச்சி அதில் குடியிருந்து வாழ்ந்து அப்படி இல்லாமல் அவர் ஊழியத்தை செஞ்சுருப்பாருங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சிலருக்கு என்ன செய்யுது, கேள்விக்கு மேலே கேள்வியெல்லாம் எழும்புகிறது. இதை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஏன் இதை பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னா, நாம் அப்போ தான் நல்ல ஒரு வீடை விசுவாசிப்பதற்கு வசதியாக இருக்கும், ஒரு சொந்த வீடை வாங்குறதுக்கு வசதியாக இருக்கும். ஆமாம், ஒரு நல்ல வீடை வாங்கணும், நல்ல வீடை கட்டணும், அதில் குடியிருக்கணும், அதன் மூலமாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் அப்படின்ற நல்ல ஆசைகள் எல்லாம் நமக்குள்ளே எழும்போம். ஆமாம், சிலருக்கெல்லாம் எந்த ஆசையும் கிடையாது. நான் ஆண்டவருக்காக எல்லாத்தையும் விட்டுட்டேயா. எதெல்லாம் விட்டீங்க? செருப்பு போடுறதை விட்டுட்டேன், நல்ல சாப்பாடு சாப்பிட்றத விட்டுட்டேன், நல்ல துணிமணி உடுத்துறதை விட்டுட்டேன். எல்லாம் இருக்கிறீங்களா? என்ன அப்படி ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுக்குறாங்க, வரிசை இப்படி இப்படி இப்படிலாம் விட்டேன்னு. சிகரெட்டை விட்டுட்டேன்னு சொல்கிறது சரி, பீடியை விட்டுட்டேன்றது சரி, மூக்குப்பொடி போடுறதை விட்டுட்டேன்றது சரி, மேட்னி ஷோ சினிமாவுக்கு போகிறத விட்டுட்டேன்றது சரி, குடிக்கிறத விட்டுட்டேன்னு சொல்கிறது சரி, கெட்ட வார்த்தைகள் பேசுகிறத விட்டுட்டேன்றது சரி. செருப்பு போடாமல் எதுக்கு விட்டீங்க? நல்ல ட்ரெஸ் போடாமல் எதுக்கு விட்டீங்க? இல்லைங்கய்யா, அதான தாழ்மையினோட அடையாளம். அந்த கஞ்சியையும் அந்த பச்சை மிளகாயும் கடிச்சிக்கிட்டு சாப்பிட்றதானே அது ஆண்டவருக்கு பிடிச்ச ஒரு இது. யார் சொன்னது? தப்பு தப்பாக போதிச்சு சபையில் அடித்து மண்டைக்குள்ளே இறக்கிட்டாங்க. சபையில் இருக்கிற அத்தனை பேரும் அந்த பழைய கஞ்சிக்கு மேலே வேற யோசிக்க முடியலை. பிரியாணி சாப்பிட்டு ஒருவேளை பரலோகத்துக்களை கற்றுட்டு விட மாட்டாரோ, பிடிச்சி வெளியே தள்ளி விட்டு போடுவாரோ அப்படின்ற ஒரு குற்ற உணர்வு மக்களை என்ன செய்து போட்டு புழிஞ்சு எடுத்துக்கிட்டு இருக்கிறது. அதனால் நல்ல சாப்பாடு யாராவது கொடுத்தா கூட இல்லைங்க, வேணாங்க, எனக்கு வேணாம், எங்கள் ஆண்டவர் அப்படிலாம் விருப்பப்படலைன்ற மாதிரி இவங்க சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க, என்னடா ஆண்டவர் இவர் பிரியாணியை கூட திங்க விட மாட்டேங்கிறார் போல, பிரியாணியை கூட திங்க விட மாட்டேங்கிறார் போல, உங்கள் ஆண்டவர் ரொம்ப கடுசான ஆளாக இருப்பாரோ, நம்ம போயிடக்கூடாதுப்பா சொல்கிறாங்களா இல்லையா? சாதாரணமாக யோசிங்க, கொஞ்சம் காமனாக திங்க் பண்ணுங்க, யோசித்து பாருங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? அருமையானவர். ஆகையால் தான் இதெல்லாம் கொஞ்சம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு வந்தபோது அவர் எப்படிப்பட்ட ஒரு வீட்டிலே அவர் என்ன செய்தார்? கூடியிருந்தார், தங்கியிருந்தார், வாசம் பண்ணினார் என்பதை குறித்தெல்லாம் நாம் பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அநேகர் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு வந்த பிறகு தங்குவதற்கு கூட வீடு இல்லாமல், தங்குவதற்கு கூட இடம் இல்லாமல் தான் அவர் வாழ்ந்தார் என்று சொல்லுகிறார்கள். ஆங்காங்கே கிடைக்கிற இடத்துல அவர் தங்கி ஊழியம் செய்தார் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இது முற்றிலும் தவறு. இது சத்திய வேதத்துக்கு புறம்பான ஒரு கருத்தாகும். ஏனென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு வந்த பிறகு ஒரு வீட்டை வாங்கி அதிலே தங்கியிருந்துதான் ஊழியத்தை செய்தார் என்று சத்திய வேதம் திட்டவட்டமாய் நமக்கு போதிக்கிறது. எத்தனைக்கு புரிகிறது? இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு வந்த பிறகு ஒரு வீட்டை வாங்கி அந்த வீட்டில் தங்கி
அங்கே இருந்துதான் ஊழியத்தை செய்தார் என்று சத்தியவேதம் நமக்கு திட்டமும் தெளிவுமாக போதிக்கிறது. வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம் 13வது வசனம். யோவான் காவலில் வைக்கப்பட்டான் என்று இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு போய் நாசரேத்தை விட்டு செபலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நகூமிலே வந்து வாசம் பண்ணினார். கப்பர்நகூமிலே வந்து வாசம் பண்ணினார். இங்கே நாம் பார்க்கிறோம், நாசரேத்தை விட்டு. எல்லாம் சொல்லுங்க, நாசரேத்தை விட்டு. எதை விட்டு? நாசரேத்தை விட்டு. நாசரேத்து தான் மாம்சத்திலே பிறந்த இயேசுவுக்கு வளர்ந்த ஊர். பிறந்த ஊர் இல்லை, வளர்ந்த ஊர். சொந்த ஊர் எது? யூதேயாவில் உள்ள பெத்லகேம். அதுதான் அவருக்கு சொந்த ஊர். வளர்ந்த ஊர் எது? கலிலேயாவில் உள்ள நாசரேத். இதுதான் இயேசுவுக்கு வளர்ந்த ஊர். சரி, இப்ப நாசரேத்தை விட்டு அவர் எங்கே போகிறார் என்று சொன்னால், செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளில் உள்ள கப்பர்நகூமுக்கு போகிறார். இந்த கப்பர்நகூம் மட்டும் மறந்துடாதீங்க, கப்பர்நகூம் என்ற ஊரை மறந்துடாதீங்க. ஏன்னா கப்பர்நகூமில் தான் அவருடைய வீடு இருந்துச்சு. கப்பர்நகூமில் போய் ஒரு வீடை வாங்கி அந்த வீட்டில் குடியிருந்து தான் அவர் ஊழியத்தை என்ன செய்கிறாரு? ஸ்டார்ட் பண்ணுறாரு, ஆரம்பிக்கிறாரு. அதனால் இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் எங்கெல்லாம் கப்பர்நகூம்னு வருதோ அது ரொம்ப முக்கியமான ஒரு இடம், முக்கியமான ஒரு ஊர். ஆகவே நாசரேத்தை விட்டு எங்கே போகிறார் என்று சொன்னால், செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளில் உள்ள கப்பர்நகூமுக்கு என்ன செய்கிறார்? போகிறார். அங்கே போய் என்ன பண்ணுகிறார் என்றால், இங்கே நாம் வாசிக்கிறோம் 13ஆம் வசனத்திலே, கப்பர்நகூமில் வந்து வாசம் பண்ணினார். என்ன பண்ணாரு? எங்கே வந்து வாசம் பண்ணினார்? கப்பர்நகூமிலே, கடற்கரை அருகே உள்ள கப்பர்நகூமிலே அங்கே வந்து என்ன செய்தார்? வாசம் பண்ணினார். சரி, வாசம் பண்ணினார் என்றால் என்ன அர்த்தம்? குடியிருந்தார் என்று அர்த்தம். சரி, குடியிருந்தார் என்றால் என்ன அர்த்தம்? ஒன்று, ஒரு வீடை வாடகைக்கு வாங்கி குடியிருந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு வீடை ஒத்திக்கு வாங்கி குடியிருந்திருக்கணும். இல்லைன்னா ஒரு வீடை கிரயத்துக்கு வாங்கி என்ன செய்திருக்கணும்? குடியிருந்திருக்கணும். அப்படித்தானே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் கப்பர்நகூமுக்கு வந்து அவர் அங்கே என்ன செய்தார்? வாசம் பண்ணினார். எல்லாம் சொல்லுங்க, வாசம் பண்ணினார். நீங்க என்ன செய்றீங்க? வாசம் பண்றீங்களா? எங்க வாசம் பண்றீங்க? ஏதோ ஒரு வீட்டில் என்ன செய்றீங்க? வாசம் பண்றீங்க. அப்படித்தானே? பிளாட்பாரத்தில் ஒன்றும் என்ன செய்யல, வாசம் பண்ணல. எங்க ஒரு வீட்டில் என்ன செய்றீங்க? ஏதோ ஒரு வாடகையோ அல்லது ஒத்தியோ ஒரு சொந்த வீடு, எப்படி என்ன செய்றீங்க? ஒரு வீட்டுக்குள்ள வாசம் பண்றீங்க. அப்போ வாசம் பண்ணுகிறீர்கள் என்றால் என்ன அர்த்தம்? குடியிருக்கிறீர்கள், தங்கி இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஆகவே இங்கே நமக்கு என்ன விளங்குகிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு வந்த பிறகு தெருவிலேயோ அல்லது பிளாட்பாரத்திலேயோ அல்லது ஆலமரத்துக்கு அடியிலேயோ அல்லது ஒரு குகையிலேயோ அல்லது ஒரு மலைக்கு அடிவாரத்திலேயோ அவர் போய் தங்கி அங்கிருந்து என்ன செய்யல? ஊழியத்தை செய்யல. ஒரு வீட்டிலே தங்கிதான் அவர் ஊழியத்தை என்ன செய்தார்? ஒரு வீட்டிலே தான் அவர் தங்கி வாசம் பண்ணி ஊழியத்தை செய்தார். ஒரு வீட்டிலே தங்கி குடியிருந்துதான் அவர் ஊழியத்தை செய்தார் என்பது இந்த வசனத்திலிருந்து நமக்கு திட்டமும் தெளிவுமாக என்ன செய்கிறது? விளங்குகிறது. ஆமென். அப்ப பெத்லகேம்ல பிறகுறாரு, நாசரேத்துல வளர்றாரு. இப்ப ஊழியத்தை எங்க வந்து ஸ்டார்ட் பண்றாரு? கப்பர்நகூம்ல. மறந்துடக்கூடாது யாரும். பெத்லகேம்ல பிறகுறாரு, வளர்ந்தது எங்க? நாசரேத்து. இப்ப ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது எங்க இருந்து? கப்பர்நகூம்ல இருந்து என்ன செய்யறாரு? ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். இந்த கப்பர்நகூம் எங்க இருக்குதுன்னா, இந்த செபுலோன் நப்தலி, அதாவது கடற்கரை ஓரம் வீடு இருக்குது. வீட்டு வாசலை திறந்தா எதை தான் பார்க்கணும்? கடல் ஓரம். பயணம் செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
அங்கே கப்பலை பிடிச்சி போட்டை பிடிச்சி படகை பிடிச்சி இங்கேருந்து பல இடங்களுக்கு போய் ஊழியத்தை செஞ்சுட்டு மறுபடியுமாய் அதே இடத்துக்கு வந்து சேருவதற்கு வசதியாக இருக்கும் என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து கப்பர்நகூமுக்கு வந்து அங்கே ஒரு வீடை பிடிச்சி அங்கே வாசம் பண்ணி ஊழியத்தை என்ன செய்கிறாரு, ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்படித்தானே? ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லா இடங்களுக்கும் பஸ்ஸு போகிறது மாதிரி, எல்லா ஊர்களுக்கும் பஸ்ஸு போகிறது மாதிரி ஒரு இடத்த, எல்லா மக்கள் வந்து சேர்ற ஒரு இடத்துல, எல்லா மக்கள் வந்து தங்குற மாதிரி, போக்குவரத்துக்கு வசதியாக இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் செய்வாங்க, பண்ணுவாங்க இல்லையா? பொதுவாகவே இயேசு கிறிஸ்து பாருங்க எவ்வளோ திட்டமிட்டு எவ்வளோ பிளான் பண்ணி யோசித்து சிந்திச்சு கடவுளை திட்டத்தின் பிரகாரம் அதை செய்கிறார் பாருங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? கரெக்டாக இங்கே பண்ணுனா இங்கேருந்து எல்லா இடத்துக்கு போகலாம், மறுபடியும் வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும், வசதியாக இருக்குன்னு சொல்லி கப்பர்நகூமுக்கு போய் அங்கே ஒரு வீடை வாங்கி வீடை பிடிச்சி அதில் குடியிருந்து அங்கிருந்து என்ன செய்கிறார், ஊழியத்தை செய்கிறார். ஓகே, கிளியர் ஆயிடுச்சா?